எழுந்தனவும் மணிவண்ணன் உருவின் மார்பொருடோத்தமன் வாழ்வு நலந்திகள் கடையான் முடி சுவாமி கேட்ட அவரே மைக்ல வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, ரொம்ப நன்னா வளர்த்திருக்கா ஒன்ன, எனக்கு நீ போட்டியா வந்துருவ அப்படின்ற மாதிரி சுவாமி வாயால சொன்னார். அந்த மாதிரி பாக்கியம் ஆசீர்வாதம் பண்ண குழந்தை இந்த குழந்தை. ஓகேவா? சொல்லுடா கண்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம இன்னைக்கு சேவிச்ச திவ்ய தேசத்தோட பெயர் தேவப்பிரயாகன்னு நம்ம சாதாரணமா எல்லாரும் சொல்லுவா. அதனாலதான் எல்லா இடத்துலயும் தேவப்பிரயாகன்னு போட்டுப்பா. ஆனா ஆழ்வார்கள் வந்து சேவிச்ச சாஸ்திரங்கள்ல இந்த திவ்ய தேசத்தை கண்டம் என்னும் கடிநகர்னு சொல்லுவாங்க. கண்டம் என்னும் கடிநகர்னா என்ன? கண்டம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு பகுதின்னு அர்த்தம், ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டுன்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம். அந்த கண்டம் என்னும் கடிநகர், கடிநகர்னா பரிமளமான இடம்னு அர்த்தம். அப்போ இந்த முழு பாரதத்திலே ரொம்பவே முக்கியமான கண்டம் எது? இந்த ஹிமாலய மலை தான். இந்த இடத்துல முக்கியமான பகுதி எந்த கண்டம் முக்கியமானதுன்னா அது இந்த திவ்ய தேசம் கண்டம் என்னும் கடிநகர். இந்த இடத்துலதான் அலக்கநந்தா பாகீரதின்னு 2 ஆறு வந்து சேருது. முதல்ல பாகீரதி வந்து ஹரித்வார், நம்ம நேற்று சேவிச்ச ஹரித்வாரம், அதை வந்து மாயான்னு சொல்லுவாங்க. ஹரித்வாரத்துலதான் பகீரதன் உட்கார்ந்து தவம் செஞ்சாரு. அங்க அவரு தவம் செஞ்ச போது கங்கை வந்து மேல இருந்து வந்தாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கங்கையால முன்னாடி போக முடியல. அதனாலதான் நம்ம இனிமேல் சேவிக்க போற பத்ரிகாசிரமம் இருக்குல்ல, அங்க வந்து மலை வந்து சேர்ந்து இருந்தது. நரன் நாராயணன் 2 மலையும் சேர்ந்து இருந்தது. அந்த மலையை வந்து 2ஆ பிரிச்சாதான் கங்கையால ஓட முடியும். அதனால இந்திரனுடைய ஐராவத யானை, அதாவது 4 தந்தங்களை கொண்ட யானை வந்து அந்த மலையை குத்தினது. அப்போ அது 2ஆ பிரிஞ்சது. ஒரு மலை நரனாகவும் இன்னொரு மலை நாராயணாகவும். நரன்ற மலை வந்து அர்ஜுனனாக சொல்லப்படுறாங்க, நாராயணன் மலை வந்து கிருஷ்ணர். இதுல என்ன இந்த மலையில என்ன சிறப்புனா, ஆழ்வார் என்ன பாடுறாங்கன்னா, நான் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். அதாவது குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினவெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீர் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வரம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயின ஆயின செய்யும். அதாவது நம்ம பெற்ற தாய் இருக்காங்களா, அவங்க கூட நம்மளுக்கு இவ்வளவு செஞ்சிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா அவங்கள விட எது நிறைய நன்மையை நம்மளுக்கு செய்யுது. நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா வென்னும் நாமம். இந்த திருமந்திரத்தை உபதேசம் நாராயணன் வந்து நரனுக்கு பண்ற இடம் வந்து பத்ரிகாசிரமம். அங்கதான் பத்ரிநாதர் இருக்காரு. அங்க மொத்தமா கர்ப்ப கிரகத்துல 7 மூர்த்திகள் இருக்காரு. பத்ரிநாதருக்கு நிறைய பேர் இருக்கு. பத்ரி நாராயணன்னு சொல்லுவா, பத்ரிநாதர்னு சொல்லுவா, பத்ரி விஷால்னு சொல்லுவா. இது நம்ம வர நாட்கள்ல பார்ப்போம். இன்னைக்கு கண்டம் என்னும் கடிநகர்ன்ற இந்த இடத்துல தேவப்பிரயாக்ல ஹரித்வாரத்துல இருந்து பகீரதன் தவம் செஞ்சால அவருக்காக பாகீரதின்ற நதி ஓடி வருது. ஏன் கங்கைக்கு பாகீரதின்னு பேர்னா பகீரதன் தவம் செஞ்சு வந்தனால பாகீரதின்னு பேர். இந்த பாகீரதி நதி அலக்கநந்தா கூட ஓடி வந்து சேர்றது. பாகீரதி நதி வந்து கொஞ்சம் மெதுவா வரும், ரொம்ப மெதுவா வராது. அலக்கநந்தா கூட சேர்த்து பார்க்கும்போது அது கொஞ்சம் மெதுவா வரும். அலக்கநந்தா வேகமா பத்ரிகாசிரமம் அங்கிருந்து வேகமா ஓடி வந்து அது கூட பாகீரதி வந்து கலந்துருவாங்க. இந்த 2 இடமும் பிரயாக்னா என்னது? தேவ பிரயாக்னு சொல்லுவோம். தேவன்னா யாரு? இப்ப நம்ம உள்ள சேவிச்சோம்ல பெருமாளை தான் நம்ம தேவம்னு சொல்லுவோம். தேவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வம்னு சொல்லும் போதே ஒரு பெருமாள் என்ன பண்றாரு, இந்த உலகத்துல எதுக்கு சிருஷ்டிச்சாரு? என்ன சொல்லுவானா, தாயாரும் பெருமாளும் சேர்ந்து இந்த எல்லா ஜீவாத்மாவையும் கரையேற்றுறதுக்காக இந்த பூலோகம்ன்ற இதை சிருஷ்டிச்சு அவரோட இது லீலா விபூதின்னு சொல்லுவா. ஏன்னா பெருமாளுடைய லீலைகள் எல்லாமே இந்த விபூதியில தான் அவர் நடத்துவார். அதனாலதான் இதை லீலா விபூதின்னு சொல்லுவார். இந்த லீலா விபூதி அதாவது இந்த லீலைகளை யாரு செய்யறாரோ அவங்கள தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க.
தேவ பிரயாக் அப்படின்னு. இப்ப ஏன் இதுக்கு பேர் வந்துருதுன்னா, தேவ அப்படின்றது பெருமாள், இது பிரயாக்னா 2 நதி சேரற இடம். அந்த 2 நதி சேர்றது எங்க? இங்க தானே நம்ம போய் சேவிச்சோம்ல. சில பேர் புரோக்ஷனம் பண்ணிக்கிட்டா, சில பேர் நீராடினா. எங்க நீராடணும்? 2 நதி சேர்ற இடத்துல நீராடணும்ல. அதனால இந்த இடத்துக்கு தேவ பிரயாக் அப்படின்னு பேர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தவறுகள்